நம்மள எத்தனையோ பேரு பேய் படம் பார்த்திருப்போம். அதுல பாத்தீங்கன்னா ஆவி வந்து ரிவெஞ்ச் பண்ணும். அதாவது நிறைவேறாத ஆசையோட இறந்து போனவங்க திரும்பவும் அவங்க ஆவியா வந்து அவங்க ஆசையை நிறைவேற்றிக்கிற மாதிரியும், இல்ல தற்கொலை பண்ணி இறந்துட்டாங்க, இல்ல ஒருத்தவங்க கொலை செஞ்சுட்டாங்கன்னா ஆவியா வந்து அது சம்பந்தப்பட்ட ஆட்களை பழி வாங்குறத வந்து நம்ம கண்டிப்பா பல மூவிஸ்ல பார்த்திருப்போம். ஆனா அதை பாக்குறப்பெல்லாம் நமக்கு தோணும், இதெல்லாம் நிஜ வாழ்க்கையில சாத்தியமா, அந்த மாதிரி நான் எதுவுமே பார்த்ததே இல்லையப்பா அப்படின்னு நமக்கு தோணும். ஆனா ஒரு சில ட்ரூ இன்சிடென்ட் விஷயங்கள் நம்ம பாக்குறப்ப, இல்ல நம்ம லைஃப்லயே அந்த ஒரு விஷயம் நடக்கிறப்பதான் அது உண்மைன்னு நம்ம நம்புவோம். எனக்கு இந்த மாதிரி விஷயத்து மேலலாம் நம்பிக்கை இருக்கு. ஏன்னா நான் அந்த ஆவிகளை பத்தி எல்லாம் வந்து கொஞ்சம் ரீசர்ச் பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா அது மட்டும் இல்ல, என் லைஃப்லயே வந்து பர்சனலா 2-3 ட்ரூ இன்சிடென்ட் எல்லாம் நடந்திருக்கு. ஆனா அதையும் தாண்டி இந்த ரிவெஞ்ச் எடுக்கிற விஷயம் வந்து இது சம்பந்தப்பட்ட கதைகள்லாம் என்கிட்ட நிறைய வந்தா கூட இந்த கதையை கேட்கிறப்ப ஏதோ ஒரு உயிரோட்டம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. இந்த கதையை நீங்களும் கேளுங்க. கேட்டு முடிச்சதுக்கு அப்புறம் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு மறக்காம கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. சரி, நம்ம நேரத்தை கடத்தாம வீடியோக்குள்ள போலாமா? இந்த கதையை ஒன் ஆஃப் த இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ் தான் எனக்கு அனுப்பி வச்சாங்க. அவங்க தங்கச்சி வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவ கதையை தாங்க இப்ப நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். அவங்க வீட்டுல பாத்தீங்கன்னா அம்மா, அப்பா, இவங்க அண்ட் அவங்களோட தங்கச்சிக்கு வந்து ஒரு பேர் கொடுத்துக்கலாம். அவங்களுக்கு நான் கொடுத்த பேர் வந்து பவித்ரா. இவங்க அப்பா அம்மா 2 பேருமே கவர்மெண்ட் ஸ்டாஃபாங்க. அக்காவுக்கு வந்து படிப்புல அவ்வளவா இன்ட்ரெஸ்ட் இல்லையா, அவங்களுக்கு வந்து கைத்தொழில் மேலதான் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு. அப்ப இதை பத்தி அவங்க அப்பா அம்மாட்ட சொன்னோன்னே அவங்க அப்பா அம்மாவும் அது சம்மந்தப்பட்ட காஸ் வந்து இவங்களை எடுக்க படிக்க வச்சு அதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு சின்னதா ஷாப் ஓபன் பண்ணியும் கொடுத்துருக்காங்க. அந்த ஷாப்பை அவங்க நல்லபடி ரன் பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க. ஆனா அவங்க தங்கச்சிக்கு வந்து படிப்பு மேல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்காங்க. ரொம்ப நல்லாவே படிப்பாங்களாம். கிளாஸ்லயே பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து செகண்ட் ரேங்க், ஃபர்ஸ்ட் ரேங்க் கூட வருவாங்களாம். ஸோ அதனால அவங்க அப்பா அம்மா வந்து அவங்கள வந்து நல்லா படிக்க வச்சு ஒரு பட்டதாரியா ஆக்கணுன்ற கனவு வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு இருந்திருக்கு. ஆனா கடைசியில அந்த கனவு கனவோடய முடிஞ்சிருச்சு. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் அக்காவோட கேரக்டர் எப்படின்னு சொல்லிடுறேன். அக்காவோட கேரக்டர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தைரியமான கேரக்டர். யார் என்ன தப்பு பண்ணாலும் டக்குன்னு எதிர்த்து கேட்டுருவாங்க. ரொம்ப ஸ்ட்ராங் அண்ட் போல்ட். அவங்களுக்கு வந்து இந்த ஷை டைப்லாம் கிடையாதுங்க. யாரா இருந்தாலும் பேசிடுவாங்க. யாரு என்ன சொன்னாலும் அவளை சீக்கிரத்துல நம்ப மாட்டாங்க. ஆனா தங்கச்சி வந்து அப்படி கிடையாது. அவங்க யாரு என்ன சொன்னாலும் நம்பிடுவாங்க. ரொம்ப ரொம்ப இன்னசென்ட். அதே சமயத்துல கொஞ்சம் பயந்த சுபாவமா அவங்களுக்கு இருந்திருக்கு. அதனாலேயே பவித்ராவை ரொம்ப ப்ரொடெக்டிவா தான் அவங்க அக்கா பார்த்துட்டு வந்திருக்காங்க. அவங்க அக்கா என்ன ஒரு விஷயம் என்கிட்ட சொன்னாங்கன்னா, பவித்ரா பிறக்கிறப்ப அப்ப அவங்களுக்கு வயசு 5. தங்கச்சி பாப்பா பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கையில கொடுக்குறப்ப அவங்களுக்கு வந்து தங்கச்சி மாதிரி ஃபீல் பண்ணலையா, என்னோட குழந்தை மாதிரி தான் அவங்களுக்கு ஃபீல் பண்ணிருக்கு. ஸோ அவங்கள குளிப்பாட்டுறது, சோறு ஊட்டுறது, அவங்கள தூங்க வைக்கிறது எல்லாமே அவங்க அக்கா தான் செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்ல, அவங்க அக்கா அம்மாவாகவே பவித்ராவுக்கு இருந்திருக்காங்க. சோ பவித்ராவுக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் அவங்க அக்கா கிட்ட தான் வந்து சொல்லுவாங்க. அவங்க அக்கா உடனே போயிட்டு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணிடுவாங்க. அவங்க அப்பா அம்மாட்ட கூட போய் அவங்க அக்கா போய் சொல்ல மாட்டாங்க. ஸ்கூல்ல வந்து ஏதாவது சண்டையா இருக்கட்டும், இல்ல இவங்க கிட்ட யாராவது பிரச்சனை பண்ணாலும் இவங்க தான் போயிட்டு ஒன்னா நம்பரா போய் நின்று அவங்க தங்கச்சியை ப்ரொடெக்ட் பண்றது. சோ அவங்க அக்காவை பொறுத்த வரைக்கும் தங்கச்சி தான் உலகம், உயிர் எல்லாமே. அவ்வளவு அளவு கடந்த பாசம் தங்கச்சி மேல இருந்திருக்கு. அப்ப பாத்துக்கோங்க அவங்க தங்கச்சியை எப்படி எல்லாம் பார்த்திருப்பாங்கன்னு. சோ இவங்களோட வாழ்க்கையில அம்மா, அப்பா, இவங்க தங்கச்சி நல்ல சந்தோஷமாவும் அமைதியாவும் போய்கிட்டு இருந்துச்சுங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது, என்னைக்கு அவங்க தங்கச்சி அந்த காலேஜுக்கு படிக்க போனாங்களோ அப்பல இருந்து அவங்களோட சந்தோஷமும் நிம்மதியும் காணா போகுதுன்னு. என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து +2 ரிசல்ட் வந்திருக்கு. அதுல வந்து ரொம்ப நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இவங்க வந்து பக்கத்துல இருக்கிற காலேஜுக்குலாம் அப்ளை பண்ணி பார்த்திருக்காங்க. அங்கெல்லாம் சீட்டு கிடைக்கல. இவங்களுக்கு கிடைச்ச சீட்டு பாத்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இவங்களுக்கு வந்து சென்னையில கிடைச்சிருக்கு. ரொம்ப தூரமா கிடைச்சிருக்கு. ஸோ அங்க போய் அவங்க தங்கி படிக்கணும். ஆரம்பத்துல அவங்க அப்பா அம்மாவா இருக்கட்டும், இவங்களா இருக்கட்டும், அவ்வளவு தூரம் அனுப்பி படிக்க வைக்கணுமான்னு அந்த ஒரு யோசனை இருந்துச்சு. ஏன்னா இங்க ஏதாவது ஒரு பிரச்சனைனா பவித்ரா போய் அப்பப்ப பாத்துருவாங்க. இதே தூரத்துல அவளுக்கு ஏதாவது பிரச்சனைனா எப்படி போய் பாக்குறது, இல்ல அவ எப்படி சமாளிப்பா, அந்த மாதிரி யோசனைலாம் அவங்க அப்பா அம்மாவுக்கும் இருந்துச்சு, இவங்களுக்கும் இருந்துச்சு. ஆனா இருந்தாலும் அது அவங்களோட ஃபியூச்சர். ஸோ அவங்க ரொம்ப ஆசைப்பட்ட படிப்பு, பத்தாவதுக்கு அவ்வளோ பெரிய காலேஜ்ல சீட்டு கிடைக்கிறதே பெருசு. ஸோ நம்ம தங்கச்சி கிடைச்சிருக்கு, இந்த மாதிரி நம்ம நினைச்சு நம்ம தங்கச்சியோட ஃபியூச்சரை நம்மளே ஸ்பாயில் பண்ணக்கூடாது, அவளுக்கு நம்ம தான் தைரியம் சொல்லி அனுப்பணும்னு சொல்லிட்டு இவங்களே தான் அவங்க அப்பா அம்மாட்ட பேசி அவங்கள கொண்டு போய் அந்த காலேஜ்ல சேர்த்திருக்காங்க. வழக்கமா எல்லா காலேஜ்லயும் ரேகிங் நடக்கிற மாதிரி இவங்க ஜூனியர் இல்லையா, இவங்களையும் ரேக் பண்ணியிருக்காங்க. அப்போ அந்த காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கிற சீனியர் தான் இவங்களை வந்து சேவ் பண்ணியிருக்கான். ஸோ அவன் வந்து எப்படின்னா, பொண்ணுங்களை வந்து எப்படியோ ஆசை வார்த்தையை காட்டி அவங்கள காதல விழ வச்சு கடைசியில அவங்கள யூஸ் பண்ணிட்டு கழட்டி விடுற கேரக்டர்.
ஆனா இந்த விஷயம் அவங்களுக்கு தெரியாது இல்லையா? அவங்க வந்து புதுசா தானே அந்த காலேஜுக்கு போயிருக்காங்க. ஸோ இவன் வந்து சேவ் பண்ணத பார்த்தோனே, இவங்களுக்கு வந்து அவன் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்திருக்கு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து காதலா மாறியிருக்கு. இவன பத்தி அந்த காலேஜ்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். இவன் வந்து கொஞ்சம் ரிச்சான பையன். அதே சமயத்துல அவங்க அப்பாவும் பொலிட்டிஷியன்ல வந்து இருக்கிற ஒரு நபர் தான். ஸோ பணத்த குடுத்து எத வேணாலும் விலைக்கு வாங்கலாம் இல்லையா? அந்த மாரி தான். இவன் வந்து பொண்ணுங்கள வந்து காதல் வலையில விழ வச்சு அவங்கள யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் பணத்த குடுத்து செட்டில் பண்ணிருவான். சோ இதே மாதிரி தான் இவன் இருந்துட்டு வந்திருக்கான். அது அங்க இருக்கிறவங்க எத்தனையோ பேருக்கு தெரியும். அந்த விஷயத்த பவித்ரா கிட்ட சொல்றப்ப கூட பவித்ரா நம்பல. ஏன்னா பவித்ரா கிட்ட அந்த அளவுக்கு வந்து டிராமா பண்ணியிருக்கான். அது மட்டும் இல்ல, இவன் பணக்கார வீட்டு பையன்னு அங்க இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும். ஆனா பவித்ரா கிட்ட வந்து இவன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில சேர்ந்த ஒரு பையன் தான். என்ன எங்க அங்கிள் தான் படிக்க வைக்கிறாருன்னு பொய்யும் சொல்லியிருக்கான். சோ பவித்ரா வந்துதான் தெரியாதா? நான் வந்து ஆரம்பத்துல சொல்லியிருப்பேன். அவங்க யாரு என்ன சொன்னாலும் நம்பிருவாங்க. ஷி இஸ் வெரி இன்னசென்ட். சீக்கிரமா ஏமாந்து போயிருவாங்கன்னு. அதே மாதிரி அவன் என்ன சொன்னாலும் பவித்ரா வந்து நம்புனா. சோ கண்மூடித்தனமான நம்பிக்கை அவன் மேல இருந்துச்சு. அவனுக்கு ஒரு பேரு குடுத்துக்கலாமா? அவனுக்கு மகேன்னு பேரு குடுத்துக்கலாம். நாளாவ பவித்ராவுக்கு மகின் மேல அதிகமான காதல் வருது. அவன் என்ன சொன்னாலும் அவ கண்மூடித்தனமா நம்பவும் ஆரம்பிக்கிறா. அப்பப்ப கிளாஸ் கட் பண்ணி வெளியே போறது, ஊர் சுத்துறது, படம் பார்க்க போறது, பீச்சுக்கு போறது, இதே மாதிரி அவ கொஞ்ச காலத்துக்கு செஞ்சுட்டே வந்திருக்கா. இந்த மாதிரி விஷயம் எதுவுமே அவளோட வீட்டுக்கும் தெரியாது. அதே சமயத்துல அவளோட ஃப்ரெண்ட்ஸும் சரி, இல்ல அவள் கூட படிக்கிற சீனியர்ஸும் சரி, அப்பப்ப வந்து சொல்லுவாங்க, அவனை நம்பாத, அவன் எப்படி இருந்தாலும் உன்னை ஏமாத்திடுவான், நீ வேணா பாருன்னு. ஆனா அவ காதுலயே வாங்கிக்க மாட்டா. ஏன்னா மகின் மேல இருக்கிற கண்மூடித்தனமான காதல். அப்புறம் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவா இருக்கட்டும், அவங்க அக்காவா இருக்கட்டும், அப்பப்ப கால் பண்ணி இவங்க கிட்ட பேசுவாங்க. ஆனா இவங்க என்னைக்கு மகினை விரும்ப ஆரம்பிச்சாங்களோ அன்னில இருந்து இவங்க வீட்டுக்கு கால் பண்ணி பேசுறதும் குறைஞ்சிருச்சு, அவங்க அக்கா கிட்ட பேசுறதும் குறைஞ்சிருச்சு. எப்ப கால் பண்ணாலும் நான் வந்து படிப்புல பிஸியா இருக்கேன், எனக்கு இப்ப எக்ஸாம் டைம், நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன், அப்புறம் அடிக்கிறேன், அந்த மாதிரி சாக்கு போக்கு சொல்லி அவங்க அக்காவோட காலை வந்து அவாய்ட் பண்றது. அப்ப இவங்க என்ன யோசிச்சாங்கன்னா, சரி தங்கச்சி படிப்பு விஷயத்துல ரொம்ப பிஸியா இருக்கா, நம்ம எதுக்கு சும்மா சும்மா கால் பண்ணி அவளை டிஸ்டர்ப் பண்ணணும்னு இவங்களும் அவளுக்கு கால் பண்றதை வந்து குறைச்சிக்கிட்டாங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா செமஸ்டர் பிரேக் வந்துருச்சு. சோ அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க. ஆனா வீட்டுக்கு வந்து கூட அப்பா அம்மா இவங்க கூட அந்த அளவுக்கு அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணல. அந்த அளவுக்கு அவங்க உட்காந்து பேசவும் கிடையாது. அந்த வீட்டுல தங்கின நாள்ல இருந்து இவங்க என்ன ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணாங்கன்னா, இவங்க 3 பேருக்கிட்டையும் பேசுறது வந்து ரொம்ப குறைவு. ஆனா போன்ல தான் அதிக நேரம் அவ பேசிட்டு இருந்திருக்கா. சோ எப்ப கால் வந்தாலும் போன் எடுத்துட்டு வெளியே போறது, இல்ல என் கிளாஸ்மேட் கூப்பிடுறாங்க, நான் இங்கதான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போறது, இந்த மாதிரி அப்பப்ப வந்து பொய் சொல்லிட்டு கூட அவ வெளியே இருக்கா. அப்பெல்லாம் அவங்களுக்கு என்ன தோணும்னா, இவ என்னைக்குமே நான் இல்லாம போக மாட்டா. ஆனா இப்ப அவ காலேஜ் படிக்க போனதுல இருந்து நிறைய மாற்றம் இவகிட்ட இருந்து தெரியுது. பரவாயில்ல, இப்ப கொஞ்சம் தைரியமா ஆயிட்டா, ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாம் வெளியே போறா, தைரியமா பேசுறா, அவளை பாத்துக்கிற அளவுக்கு அவளுக்கு மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னு அவங்க அப்படிதான் யோசிச்சாங்களே தவிர, தங்கச்சி காதல் பண்றா, அவ நம்ம கிட்ட பொய் சொல்றா, ஏதோ ஒரு வகையில நம்மள ஏமாத்துறான்னு அப்ப கூட அவங்க அக்காவுக்கும் சரி, அவங்க அப்பா அம்மாவுக்கும் சரி எந்த ஒரு டவுட்டுமே இல்ல. பாருங்க, வீட்டுக்கு தெரியாம அவங்க திருட்டுத்தனம் பண்ணனால அவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில போய் மாட்ட போறாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு பாத்தீங்கன்னா செமஸ்டர் பிரேக் முடியுது. இவங்க காலேஜுக்கு போறாங்க. காலேஜ்ல போயிட்டு படிச்சுட்டு இருக்கிறப்ப இவங்களுக்கு கிட்டத்தட்ட 2 நாளா ஒரே தலை சுத்தல், வாந்தி, மயக்கமா இருந்திருக்கு. என்ன ஏதுன்னு செக் பண்றதுக்காக கிளினிக்கு போயிருக்காங்க. அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது இவங்க பிரெக்னனா இருந்திருக்காங்கன்னு. அப்ப இவங்க என்ன பண்ணிருக்காங்க, மகேனுக்கு கால் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்ப மகேன் என்ன சொல்லியிருக்கானா, இங்க பாரு பவித்ரா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ, இப்போதைக்கு இந்த குழந்தை நமக்கு வேணாம், தயவு செஞ்சு கழிச்சிரு, அதுதான் உனக்கும் எனக்கும் நல்லது. ஏன்னா நல்லா யோசிச்சு பாரு, நானும் இன்னும் படிச்சு டிகிரி எடுக்கல, நீயும் இன்னும் படிச்சு டிகிரி எடுக்கல, நம்ம 2 பேத்துக்கு வேலையும் இல்ல. பத்தாவதுக்கு நான் வேற எங்க மாமா வீட்டுல தான் தங்கி படிக்கிறேன், அவர் தான் என்னோட எல்லா செலவையும் பாத்துக்கிறாரு. இப்ப இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமா என்னோட படிப்பும் வந்து தடைப்பட்டுரும். எங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என்ன அவங்க ஊருக்கு கூட்டிட்டும் போயிருவாங்க. அப்புறம் என்னால உன்னை பார்க்கவும் முடியாது, உன்னை நிச்சயமா கல்யாணம் பண்ணி கொடுக்கவும் மாட்டாங்க. அப்ப நீ இந்த குழந்தைய பெத்துக்கிட்டு நீ என்ன பண்ண போற? உங்க வீட்டுக்கு தெரிஞ்சா முதல்ல உன்னை ஏத்துக்குவாங்களா? நல்லா யோசிச்சு பாரு. இதுல நம்ம 2 பேரோட ஃபியூச்சரும் அடங்கியிருக்கு. ஃபியூச்சர்ல நம்ம செட்டில் ஆனதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணி குழந்தை எவ்வளவு வேணாலும் பெத்துக்கலாம். ஆனா இப்போதைக்கு இந்த குழந்தை வேண்டான்னு மகின் சொல்லியிருக்கான். மகன் இப்படி சொன்னோன்னே இவங்களுக்கு ஒரு அதிர்ச்சி. என்னடா இது, பிள்ளைய கலைக்க சொல்றானே, இது பாவம் இல்லையா? ஏன்னா என்னதான் இருந்தாலும் ஒரு பெண்ணு தாய்மை அடைஞ்சிட்டான்னா அந்த ஒரு தாய்மை உணர்வு வரும்ல, அதுதான் பவித்ராவுக்கும் ஏற்பட்டிருக்கு. ஆனா இருந்தாலும் பவித்ராவுக்கு வேற வழி தெரியல. சோ அவன் சொன்னபடியே இவங்க அபார்ஷனும் பண்ணிருக்காங்க.
இவங்க என்னைக்கு அபார்ஷன் பண்ணாங்களோ, அன்னையில இருந்து அவங்க யாருகிட்டயுமே சரியா பேசுறது கிடையாது. இவங்க கொஞ்சம் மன அழுத்தத்துக்குள்ள போக ஆரம்பிச்சுட்டாங்க. அவங்க ரூம்மேட்ஸ் கிட்ட, ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் அந்த அளவுக்கு முன்ன மாரி கலகலன்னு சிரிச்சு பேசுறது கிடையாது. இவங்க மனசுக்குள்ளாலே ஒரு குற்ற உணர்வு. என்னடா நம்ம போய் இந்த மாரி ஒரு தப்ப பண்ணிட்டோமேன்னு. ஸோ அதனால இவங்க அபார்ஷன் பண்ண விஷயம் வந்து யாருக்குமே தெரியாது. இவங்களுக்கும் மகேன தவிர. எப்பல்லாம் இவங்களுக்கு வந்து ரொம்ப டிப்ரஷனா இருக்கோ, அப்பல்லாம் மகனுக்கு கால் பண்ணுவாங்க. ஆனா மகன் கால் ஆன்சர் பண்ணவே மாட்டான். தேடி போய் பேசினாலும் சரியா பேச மாட்டான். இவங்கள அவாய்ட் பண்ணுவான். அவன் இந்த மாரி அவாய்ட் பண்ண அப்பல்லாம் பவித்ராவுக்கு கொஞ்சம் டவுட் இருந்துச்சு. இருந்தாலும் மகன அப்பயும் நம்பிக்கிட்டு தான் இருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துல அவங்க கண்ணால ஒரு விஷயத்த பார்த்திருக்காங்க. மகன் வந்து ஒரு பொண்ண பைக்ல கூட்டிட்டு போறத. அந்த பொண்ணும் மகன நல்லா இறுக்கமா கட்டி புடிச்சுக்கிட்டு சிரிச்சுட்டு பேசிட்டு போறத பார்த்த கையோடயே மறுநாள் போய் இவங்க கேட்டிருக்காங்க. அதுக்கு மகன் வந்து எனக்கு அந்த பொண்ண ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் அந்த பொண்ண காதலிக்கிறேன். எனக்கு வந்து உன்ன பிடிக்கல. தயவு செஞ்சு நீ இதுக்கப்புறம் என்ன டிஸ்டர்ப் பண்ணாத. என் லைஃப்ல நீ குறுக்க வராத. எனக்கு அந்த பொண்ணு தான் வேணும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு போயிட்டான். ஆனா, பவித்ராவுக்கு வந்து ஒரு நிமிஷம் அப்படியே பிளாக் அவுட் ஆன மாரி ஆயிருச்சு. அவங்களால ஏத்துக்க முடியல. என்னடா நம்ம இவன இவ்ளோ காதலிச்சோமே, இவ்ளோ நம்புனோமே, அப்போ இவன் நம்மள பொய்யா காதலிச்சிருக்கானா? நம்மள ஏமாத்திருக்கானா? நம்மளோட சீனியர், நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் சொன்னாங்களே, இவன நம்பாதன்னு. அப்ப அதெல்லாம் உண்மைதானான்னு இவங்களுக்குள்ளாலேயே அந்த கேள்விய வந்து அதிகமா கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னும் அதிகமான டிப்ரஷன் இவங்களுக்குள்ள வந்துருச்சு. இவங்களுக்கு என்ன பண்றது தெரியாம நேரா ரூம்ல போயிட்டு உட்காந்து அழுந்திருக்காங்க. அன்னைக்கு ஃபுல்லா அழுந்திருக்காங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னாச்சு ஏதாச்சுன்னு சொல்லி கேட்கிறப்ப எதுவுமே சொல்லல. மறுநாள் துணிமணி எல்லாம் எடுத்து பேக் பண்ணிட்டு அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. அப்ப இவங்க வீட்டுக்கு போனோனே கேட்டிருக்காங்க அவங்க அக்கா. ஏன்னா 2 மாசம் முன்னுக்கு தான் அவங்க செமஸ்டர் பிரேக் முடிச்சுட்டு அவங்க காலேஜுக்கு போனாங்க. திரும்பவும் அவங்க வந்திருக்காங்க இல்லையா? சோ அதனால அவங்க அக்கா கேட்டாங்க, "என்னம்மா திரும்பியும் உனக்கு செமஸ்டர் பிரேக்கா? திடீர்னு வந்து நிக்கிறியேன்ட்டு." அப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, "இல்ல எனக்கு என்னமோ உங்கள எல்லாத்தையுமே மிஸ் பண்ண மாரி இருந்துச்சு. அதனால தான் நான் வந்தேன். நான் வந்து இங்க 3 நாள் தங்கிட்டு திரும்பவும் நான் காலேஜுக்கு போயிருவேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அப்ப கூட அவங்க அக்காவுக்கு டவுட் வரல. தங்கச்சி ஏதோ ஒரு பிரச்சனைனால தான் வந்திருக்கான்னு. அப்புறம் அன்னைக்கு ராத்திரி 4 பேருமே உட்காந்து டின்னர் எடுத்திருக்காங்க. அந்த டைம்ல வந்து அப்பா, அம்மா, அக்கா எல்லாருமே வந்து சிரிச்சு பேசிட்டு இருக்கிறப்ப, இவங்க வந்து அந்த அளவுக்கு சிரிச்சு பேச கிடையாது. ஆனா அவங்க முகத்துல ஏதோ ஒரு வாட்டம் இருக்கிறத வந்து அக்கா நோட் பண்றாங்க. ஏன்னா இவங்களுக்கு அவங்க தங்கச்சி தெரியும். அவங்க உண்மையிலேயே சந்தோஷமா இருக்காங்களா? இல்ல கவலையா இருக்காங்களான்னு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்கள பார்த்து பார்த்து வளர்த்தாங்க இல்லையா? சோ எப்படி அவங்களுக்கு தெரியாம இருக்கும்? அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சு தங்கச்சி வந்து ஏதோ ஒரு விஷயத்துல கவலையா இருக்கா. சரி பரவால்ல. மறுநாள் நம்ம கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு, அன்னைக்கு நைட் அவங்க எதுவுமே கேட்காம எல்லாரும் சாப்பிட்டுட்டு போய் படுத்துட்டாங்க. சோ மறுநாள் அவங்க அப்பா, அம்மா கிளம்பி வேலைக்கு போயிட்டாங்க. அவங்க அக்கா வந்து 9 மணிக்கு தான் எப்போதுமே ஷாப் ஓப்பன் பண்ணுவாங்க. அப்ப இவங்க ஒரு 8 மணிக்கு எந்திரிச்சு குளிச்சு கிளம்புனதுக்கு அப்புறம் தங்கச்சி கிட்ட சொல்லிட்டு போலாமேன்னு சொல்லிட்டு ரூம்பு கதவை தொறந்திருக்காங்க. தொறந்து பாக்குறப்ப தான் தெரியுது அவங்க தங்கச்சி ஃபேன்ல தூக்கு மாட்டி இறந்திருக்காங்கன்னு.